Hi, this is Creative Code. இந்த வீடியோவில் JavaScript கம்பேரிசன் ஆப்ரேட்டரை பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டரை பற்றி நம்ம லேர்ன் பண்ணுறதுக்காக இந்த வெப் பேஜ் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்க்க சிம்பிளாக ஒரு கேம் மாதிரி இருக்கும். இதில் நம்ம ஒரு லெவலை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிளேனை வந்து அன்லாக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி லாஜிக்கை வந்து எப்படி கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத இந்த டுட்டோரியலில் பார்த்து நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டரை எப்படிலாம் யூஸ் பண்ணோங்கிறத லேர்ன் பண்ணலாம். அண்ட் அதுக்காக நான் க்ரியேட் பண்ண HTML ஃபைல் தான் இது. ஸோ இந்த HTML ஃபைலில் 2 div element இருக்குது. இந்த div elementல நான் பேக்ரவுண்ட் இமேஜாக இந்த பிளேன் இமேஜை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் லாக்டுங்கிற பேட்சை வந்து நான் கார்னரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுதான் அதோட ஸ்டைல் ஷீட். அண்ட் இது நம்மளோட JavaScript ஃபைல். கம்பேரிசன் ஆப்ரேட்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ட்ரூவா இல்லை ஃபால்ஸான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டிஷன் வந்து ரைட் பண்ணுறீங்க, 1 less than 2 அப்படின்னு கொடுக்குறீங்க. இது வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நம்ம கோடில் வந்து லாஜிக்ஸை வந்து ஆட் பண்ண முடியும். அண்ட் JavaScriptல மொத்தம் 8 கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா ஈக்குவல் டு. அண்ட் இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டரை வந்து நீங்கள் 2 வேல்யூ வந்து சேமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா 2 டைம் வந்து ஈக்குவல் டு சிம்பிளை வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து JavaScript ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். அண்ட் இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 2 வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் வேல்யூ எக்ஸ்க்கு வந்து 10 கொடுக்குறேன். அண்ட் ஒய்க்கும் 10 கொடுக்குறேன். இப்போ கன்சோல் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலா அப்படின்றதுக்காக ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கன்சோலில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு வந்திருக்கு. ஏன்னா இதுவும் 10 அண்ட் இதுவும் 10, அதனால் நமக்கு வந்து ட்ரூவும் டிஸ்பிளே ஆயிருக்கு. கம்பேரிசன் ஆப்ரேட்டர் எப்போவுமே 2 வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஒன்று வந்து ட்ரூ, இன்னொன்று வந்து ஃபால்ஸ். அந்த கம்பேரிசன் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா ட்ரூன்னு வரும். அண்ட் அது வந்து ஃபெயில் ஆச்சுன்னா ஃபால்ஸுன்னு உங்களுக்கு ரிசல்ட் வரும். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கம்பேரிசன் ஆப்ரேட்டர் என்னென்னா ஈக்குவல் வேல்யூ அண்ட் ஈக்குவல் டைப். ஸோ இந்த ஆப்ரேட்டர் வந்து சிமிலர் டு ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். நம்ம ஈக்குவல் டு சிம்பிளை தான் யூஸ் பண்ண போகிறோம், பட் அதை வந்து நம்ம த்ரைஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் console.log எக்ஸ் ட்ரிபிள் ஈக்குவல் டு ஒய். ஸோ நீங்கள் ஈக்குவல் வேல்யூ அண்ட் ஈக்குவல் டைப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா 3 டைம்ஸ் வந்து ஈக்குவல் டு சிம்பிளை வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம ரிசல்ட் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபால்ஸ்னு வந்திருக்கு. பட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறப்போ அது வந்து ட்ரூவாக இருந்தது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸும் 10 தான், ஒய்யும் 10 தான், பட் நமக்கு வந்து ஃபால்ஸுன்னு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இப்போது ஈக்குவல் டுவில் என்ன ப்ராப்ளம்னா அது வந்து வெறும் வேல்யூவை மட்டும்தான் செக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 10ன்னு வேல்யூ இருக்குது எக்ஸில், அண்ட் ஒய்யில் 10ன்னு இருக்குது. ஸோ வேல்யூ மட்டும் சேமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட்டை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ரெண்டுமே ஒரே வேல்யூங்கிறதால ட்ரூ ஆச்சு ஈக்குவல் டு நம்ம யூஸ் பண்ணுறப்போ. பட் இந்த ஈக்குவல் வேல்யூ அண்ட் ஈக்குவல் டைப் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறதால என்ன ஆகும்னா நம்மளோட 2 வேரியபிளோட டைப்பும் சேமாக இருக்கா அப்படின்ட்டு இந்த ஆப்ரேட்டர் வந்து செக் பண்ணும். ஸோ இப்போது நீங்கள் ஒரு நம்பர் வேல்யூ கொடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்குறீங்க, பட் இது வந்து ட்ரூ ஆகுது. ஸோ சம்டைம் வந்து நம்ம லாஜிக்கில் வந்து ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து கன்ஃபார்மாக நம்ம செக் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஆப்ரேட்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னா 2 வேரியபிளில் இருக்கிற வேல்யூ மட்டும் சேமாக இல்லாமல் அதோட டைப்பும் சேமாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூன்னு நமக்கு வந்து அவுட்புட் வரும். இல்லைனா வந்து அது ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ இங்கே எக்ஸுங்கிறது வந்து நம்பர் வேல்யூ அண்ட் ஒய்ங்கிறது வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ, அதனால தான் நமக்கு வந்து ஃபால்ஸுன்னு வந்திருக்கு. அண்ட் அதை வந்து நம்ம இப்போ கன்சோல் பண்ணி பார்க்கலாம். எக்ஸோட டைப்பையும் ஒய்யோட டைப்பையும் இப்போ நம்ம கன்சோலில் பார்க்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து நம்பர் டேட்டா டைப் அண்ட் ஒய் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸோ இதோட டைப் வந்து வேரி ஆகுது, அதனால தான் இது வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போல்லாம் நீங்கள் வந்து ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து ஈக்குவல் வேல்யூ அண்ட் ஈக்குவல் டைப் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து அக்யூரேட்டாக நம்மளோட வேல்யூ ரெண்டுமே வந்து சேமாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணும்.
இல்லைனா வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ அதனால் மோஸ்ட்டாக வந்து இந்த ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஈக்குவல் டுக்கு பதில். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கம்பேரிசன் ஆப்ரேட்டர் என்னென்னா நாட் ஈக்குவல் டு. அண்ட் இந்த நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம்னா, ரெண்டு வேல்யூ வந்து சேம் இல்லை அப்படின்னு நம்ம வந்து ஒரு லாஜிக் ரைட் பண்ண போகிறோம்னா அப்போ இந்த நாட் ஈக்குவல் டு வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த நாட் ஈக்குவல் டு என்ன பண்ணால் ரெண்டுமே சேமாக இல்லை அப்படின்னா ட்ரூன்னு நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம், இல்லைனா ஃபால்ஸுன்னு ரிட்டர்ன் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன், 10க்கு பதில் 8ன்னு கொடுக்குறேன். அண்ட் இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா இது ரெண்டுமே வந்து சேம் இல்லை அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்படி நம்ம வந்து இது ரெண்டுமே சேம் இல்லைன்னு சொல்லணும்னா நாட் ஈக்குவல் டு வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஈக்குவல் டு கொடுக்கணும். அண்ட் இப்போ நம்ம வந்து கன்சோலில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ட்ரூ, ஏன்னா இது ரெண்டுமே வந்து சேம் வேல்யூ கிடையாது. இது வந்து 10, இது வந்து 8. ஸோ அதனால் வந்து இது ட்ரூ ஆகிடுச்சு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா இது ரெண்டுமே சேம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதனால் வந்து இது ட்ரூ ஆகிடுச்சு. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கம்பேரிசன் ஆப்ரேட்டர் என்னென்னா நாட் ஈக்குவல் வேல்யூ ஆர் நாட் ஈக்குவல் டைப் ஆப்ரேட்டர். இது வந்து நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் மாதிரி தான் இருக்கும், பட் எக்ஸ்க்ளமேஷனுக்கு அப்புறம் ரெண்டு ஈக்குவல் டு சிம்பிள் வரும். நாட் ஈக்குவல் டு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், ரெண்டு வேல்யூ வந்து சேமாக இல்லை அப்படின்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் நாட் ஈக்குவல் வேல்யூ ஆர் நாட் ஈக்குவல் டைப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ரெண்டு வேல்யூவும் சேமாக இல்லை, இல்லைனா ரெண்டு டைப்புமே வந்து சேமாக இல்லை அப்படின்றதுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போது ரெண்டுத்துலேயுமே வந்து எக்ஸ்லேயும் நான் வந்து 10 கொடுக்குறேன், ஒய்லேயும் 10 கொடுக்குறேன். இது ரெண்டுமே வந்து சேம் வேல்யூ. இது வந்து நம்ம நார்மலாக நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் வச்சு செக் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸும் ஒய்யும் வந்து சேம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது ரெண்டுமே சேமாக இல்லைனா வந்து நமக்கு வந்து ட்ரூன்னு வரும், சேமாக இருந்தால் ஃபால்ஸ்னு வரும். ஸோ இது ரெண்டுமே வந்து சேம் தான், அதனால் நமக்கு வந்து ஃபால்ஸுன்னு வந்திருக்கு. ஏன்னா இதுவும் 10, இதுவும் 10, ரெண்டு வேல்யூமே வந்து 10ங்கிறதால நம்ம இது ரெண்டு வேல்யூவும் சேம் கிடையாது அப்படின்னு சொன்னோம். ஆனால் இது வந்து ட்ரூ கிடையாது, ஃபால்ஸ். அதனால் நமக்கு ஃபால்ஸுன்னு வந்தது. பட் இப்போ நீங்கள் டைப்பையும் செக் பண்ணோம்னு நினச்சிங்கன்னா இது வந்து நம்பரில் இருக்குது ஆல்ரெடி நமக்கு தெரியும், அண்ட் இது வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த டைப்பையும் செக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த நாட் ஈக்குவல் வேல்யூ ஆர் நாட் ஈக்குவல் டைப் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இது என்ன சொல்லணும்னா ஒன்று வேல்யூ வந்து சேமாக இல்லை, இல்லைனா வந்து டைப் வந்து சேமாக இல்லை அப்படின்னு நமக்கு வந்து செக் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூ, ஏன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து செக் பண்ணியிருக்கோம், ரெண்டுமே 10 ட்ரூவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டைப்பை செக் பண்ணியிருக்கோம், இது வந்து நம்பர் டைப், இது வந்து ஸ்ட்ரிங் டைப். ஸோ அதனால் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு வந்து நம்ம சொன்னது கரெக்ட் ஆகிடுச்சு, இது ரெண்டுமே வந்து சேமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அது ட்ரூங்கிறதால நமக்கு ட்ரூவும் டிஸ்பிளே ஆகுது. அண்ட் இப்போது இந்த ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு அண்ட் ஈக்குவல் வேல்யூ அண்ட் ஈக்குவல் டைப் அண்ட் நாட் ஈக்குவல் வேல்யூ ஆர் நாட் ஈக்குவல் டைப் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த ஈக்குவல் டு அப்படின்னு வர ஆப்ரேட்டர்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ரெண்டுமே சேம் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த நாட் ஈக்குவல் டுங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ரெண்டுமே சேம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எப்போல்லாம் வந்து நீங்கள் இது ரெண்டுமே சேம் கிடையாது அப்படின்னு சொல்ல விரும்புகிறீங்களோ அப்போ வந்து நாட் ஈக்குவல் டு வந்து யூஸ் பண்ணுங்கள். ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படின்னு நீங்கள் ஒரு லாஜிக் ரைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து ஈக்குவல் டு வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கம்பேரிசன் ஆப்ரேட்டர் நேம் என்னென்னா கிரேட்டர் தென். இந்த கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ரெண்டு வேல்யூவில் எந்த வேல்யூ பெருசு அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்கு இந்த கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணுறேன், ஒய் வந்து 20ன்னு கொடுக்குறேன், எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஆகிடுச்சு, ஏன்னா எக்ஸ் வந்து ஒய்யை விட பெருசு கிடையாது. எக்ஸில் 10 தான் இருக்குது, பட் ஒய் வந்து 20. ஸோ அதனால் வந்து அது ஃபால்ஸ் ஆகிடுச்சு. பட் இப்போ நான் இதை வந்து 100க்கு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆகிடுச்சு, ஏன்னா எக்ஸ் வந்து ஒய்யை விட பெருசு, அதனால் வந்து ட்ரூ ஆகிடுச்சு. அண்ட் இப்போது இந்த கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க எக்ஸாம்பிள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து ஒரு கேம், இந்த கேமில் ஒரு குறிப்பிட்ட லெவல் நான் ரீச் பண்ணிட்டேன்னா அப்போ வந்து எனக்கு இந்த பிளேனை வந்து என்னால் செலக்ட் பண்ண முடியணும். இது வந்து லாக்கில் இருக்குது, இதை வந்து நான் அன்லாக் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட லெவல் நான் ரீச் பண்ணாமே இது வந்து அன்லாக் ஆகணும். அதுக்கான கண்டிஷன் வந்து நான் ரைட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வர டுட்டோரியல்ஸில் பார்க்கலாம். ஃபார் நோ இப்போ நான் சிம்பிளாக தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் கரண்ட் லெவல் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து வச்சுருக்கேன். அண்ட் பிளேன் 1 பிளேன் 2 அப்படின்னு ரெண்டு வேரியபிள் இருக்குது. பிளேன் 1ல் வந்து
நான் பிளேன் 1 அப்படின்னு ஐடி நேம் கொடுத்துருக்க div element வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் பிளேன் 2ல் வந்து பிளேன் 2 அப்படின்ட்டு ஐடி நேம் வச்சுருக்க div elementோட DOM ரெஃபரன்ஸ் வந்து கெட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு நம்மளால் அந்த div elementக்கு ஸ்டைல்ஸ் ஆட் பண்ண முடியும், அதோட பொசிஷனை சேஞ்ச் பண்ண முடியும், எல்லா கண்ட்ரோலையும் ஜாவாஸ்கிரிப்ட்லேயும் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த DOM ரெஃபரன்ஸ் வந்து கெட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த 2 வேரியபிளில். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கரண்ட் லெவலை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ, அதாவது நான் இப்போ 0 லெவலில் இருக்கேன், ஒரு குறிப்பிட்ட லெவல் நான் ரீச் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து லாக்டு அப்படின்ட்டு இந்த பேட்சை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ அந்த கண்டிஷன் வந்து இப்போ நம்ம எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு இப்போ இஃப் கரண்ட் லெவல் 0ல் இருக்கு கிரேட்டர் தென் 1 இருந்தால், இப்போது நான் கரண்ட் லெவல் நான் 1 வந்து தாண்டணும், நான் லெவல் 1 கம்ப்ளீட் பண்ணாதான் எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு பிளேன் வந்து அன்லாக் ஆகும். ஸோ அதுக்காக நான் கண்டிஷன் எழுதுறேன். இப்போது கரண்ட் லெவல் வந்து 1 விட கிரேட்டராக இருந்ததுன்னா எனக்கு வந்து இது அன்லாக் ஆகணும் அப்படின்னு நான் இங்கே ரைட் பண்ணுறேன். நான் இந்த பேட்சோட ஐடியை கெட் பண்ணுறேன். லெட் பேட்ச் 1 ஈக்குவல் டு batch 1. ஸோ அதே மாதிரி batch 2. ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த மொத்த டிவியும் செலக்ட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து எனக்கு இந்த லாக்டு அப்படின்ற எலமெண்ட் மட்டும் தான் தேவை, அதனால் நான் அதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட கரண்ட் லெவல் 1 விட அதிகமாக இருந்ததுன்னா பேட்ச் 1 வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன், அதை வந்து நான் அங்கேருந்து ஹைட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0ல் இருக்கிறதால இதை வந்து ட்ரூ ஆகலை, ஏன்னா 0 வந்து 1 விட கம்மி. பட் நான் 0வை இப்போது 2 சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ கரண்ட் லெவல் வந்து 2. இப்போ வந்து கரண்ட் லெவல் கிரேட்டர் தென் 1 அப்படிங்கிற இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணோம். அப்போ வந்து 2 வந்து 1 விட கிரேட்டர் தான், ஸோ ட்ரூ ஆகிடும். ஸோ பேட்ச் வந்து நான் ஸ்பெல்லிங் இங்கே தப்பாக கொடுத்துருந்தேன், அதனால தான் அது ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ செக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த லாக்டு அப்படின்ற பேட்ச் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களால் லாஜிக் வந்து ரைட் பண்ண முடியும். ஸோ கரண்ட் லெவல் வந்து இப்போ 2, பட் நான் வந்து ஃபஸ்ட் லெவலை கம்ப்ளீட் பண்ணிட்டனாவே எனக்கு இந்த பிளேன் வந்து எனக்கு அவைலபிள் ஆகிடும். ஸோ அந்த கண்டிஷன் நான் ரைட் பண்ணேன். அதே மாதிரி இப்போது கரண்ட் லெவல் 2க்கு நான் ரீச் ஆனதால் இந்த பிளேனை என்னால் இப்போ சூஸ் பண்ண முடியும். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கம்பேரிசன் ஆப்ரேட்டர் என்னன்னா லெஸ் தென். ஸோ ஃபஸ்ட் நம்ம கிரேட்டர் தென் பார்த்துட்டோம், இப்போ நம்ம லெஸ் தென் வந்து பார்க்கலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன், கிரேட்டர் தென் 1 இருந்தால், என்னோட கரண்ட் லெவல் கிரேட்டர் தென் 1 இருந்தால் எனக்கு வந்து இது பிளேன் வந்து அன்லாக் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். ஒருவேளை அது கரண்ட் லெவல் வந்து கிரேட்டர் தென் 1 இல்லைனா என்ன நடக்கும்ங்கிறத இப்போ நான் ரைட் பண்ணுறேன். கரண்ட் லெவல் லெஸ் தென் 1 இருந்தால் என்ன பண்ணணும்னா, எனக்கு வந்து அந்த லாக்டு அப்படின்ற பேட்ச் வந்து டிஸ்பிளே ஆகணும்னு கொடுக்குறேன். இப்போது கரண்ட் லெவல் லெஸ் தென் 1 செக் பண்ணோம். இப்போ ஆல்ரெடி வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த பேட்சை வந்து டிஸ்பிளே நன்னுங்க நான் கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் டிஃபால்ட் வேல்யூ. ஸோ இப்போ வந்து டிஸ்பிளே ஆகலை. இப்போ என்ன பண்ணோன்னா கரண்ட் லெவலில் செக் பண்ணோம். கரண்ட் லெவல் 2 வந்து லெஸ் தென் 1 செக் பண்ணோம். லெஸ் தென் 1 இருந்ததுன்னா இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இப்போ வந்து 2 வந்து 1 விட கிரேட்டர், அதனால தான் இப்போது அந்த லாக்வே வந்து இல்லை. நம்ம இப்போ இதை 0 சேஞ்ச் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லாக் வந்து ஆட் ஆகிடுச்சு, லாக்டு அப்படின்னு. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு. கரண்ட் லெவல் வந்து லெஸ் தென் 1, 0 வந்து லெஸ் தென் 1 அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துருந்தோம். ஸோ அது வந்து ட்ரூ, அதனால் இந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு.
அண்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கம்பேரிசன் ஆப்ரேட்டர் நேம் என்னன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இது வந்து கிரேட்டர் தென் சிம்பிளை கொடுத்துட்டு பக்கத்துலேயே வந்து ஈக்குவல் டு சிம்பிள் நம்ம ஆட் பண்ணணும். இந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னா வேல்யூ வந்து ஒரு வேல்யூவோட கிரேட்டராக இருக்கா இல்லை ரெண்டு வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்காங்கிறத செக் பண்ணிடும். ஒன்று வேல்யூ வந்து சேமாக இருக்கணும், இல்லைனா ஒரு வேல்யூவோட இன்னொரு வேல்யூ வந்து கிரேட்டராக இருக்கா அப்படின்றத இது வந்து செக் பண்ணும். அண்ட் ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போது பேட்ச் எல்லாமே டிஃபால்ட்டாக டிஸ்பிளே ஆகக்கூடாதுன்னு கொடுத்துருக்கேன். அதை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து அந்த பேட்ச் தெரியுது. அண்ட் நம்ம இந்த பேட்ச் 2 வந்து இப்போ செக் பண்ணலாம். ஸோ அதுக்காக இந்த இடத்துல பேட்ச் 2 அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் நம்ம ஆல்ரெடி அது டிஸ்பிளே ஆகணும்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அன்லாக் பண்ண போகிறோம். கண்டிஷனை இப்போ சேஞ்ச் பண்ணலாம். கிரேட்டர் தென் ஈக்குவல் டு சிம்பிள். ஸோ இப்போ இது என்ன பண்ணோன்னா கரண்ட் லெவல் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு செக் பண்ணணும். 0 இது 1ம் கிடையாது, 1 விட அதிகமும் கிடையாது. ஸோ அதனால் இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடும். நான் இந்த இடத்துல 5 கொடுக்குறேன் 1க்கு பதில். ஸோ இப்போ என்ன பண்ணால் நம்ம வந்து 5th லெவலை ரீச் பண்ணாலோ இல்லை 6th லெவல் 5த்தை விட ஒரு ஸ்டெப் மேலே போய் நம்ம கேம் லெவல் ரீச் பண்ணால் மட்டும்தான் இந்த லாக்டுங்கிற பேட்ச் வந்து ரிமூவ் ஆகும். இப்போ நான் வந்து இங்கே 6ன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ கரண்ட் லெவல் வந்து 6 வந்து 5 விட கிரேட்டர். ஸோ அதனால் இது ட்ரூ ஆகிடுச்சு. அண்ட் இங்கே வந்து நான் 5 இப்போ கொடுக்குறேன். 5 கொடுத்தாலும் இது அன்லாக் ஆகிடும். ஏன்னா ஈக்குவல் டூ நம்ம செக் பண்ணுறோம். ஒன்று 5 விட அதிகமாக இருக்கணும், இல்லைனா 5 இருக்கணும். ஸோ இது 5ங்கிறதால ட்ரூ ஆகிடுச்சு. பட் நம்ம இங்கே 4 கொடுத்தோன்னா இது வந்து ஃபெயில் ஆகிடும். லாக். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கம்பேரிசன் ஆப்ரேட்டரோட நேம் என்னன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இது வந்து ரெண்டு ஆப்ரண்ட்டை வந்து நம்ம செக் பண்ணுறோன்னா லெஃப்ட் சைடு இருக்கிற ஆப்ரண்ட் ரைட் சைடு ஆப்ரண்ட்டை விட கம்மியாக இருக்கணும், இல்லைனா அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும். அதை விட ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஆப்ரண்ட்டை விட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆப்ரண்ட் வந்து கிரேட்டராக இருந்ததுன்னா அப்போ வந்து இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ அதை நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஸோ டிஃபால்ட்டாக வந்து எல்லாமே லாக்கில் இருக்குது. நான் இப்போ என்ன சொல்கிறேன், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இப்போ லெஸ் தென் அண்ட் ஈக்குவல் டு சிம்பிள் ஆட் பண்ணிட்டா இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ இது என்ன பண்ணால் கரண்ட் லெவல் 5 விட கம்மியாக இருக்கணும், இல்லைனா 5 இருக்கணும். அப்போ வந்து இந்த பேட்சை வந்து டிஸ்பிளே பண்ணோம், இல்லைனா வந்து டிஸ்பிளே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நம்ம இங்கே கண்டிஷன் ரைட் பண்ணியிருக்கோம். அண்ட் நான் இங்கே வந்து டிஸ்பிளே என்னன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ கரண்ட் லெவல் 5 விட லெஸ்ஸாக இருக்குது. ஸோ ட்ரூ. அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல வந்து பேட்ச் டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் 6 வந்து ரீச் பண்ணிட்டேன்னா இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணும்போது 5ம் 6ம் ஈக்குவல் கிடையாது, 5 விட 6 லெஸ்ஸும் கிடையாது. ஸோ அதனால் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் இது அன்லாக் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் கம்பேரிசன் ஆப்ரேட்டரை பற்றி தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.